என் தலைவன் முகம் மட்டும் போத்த முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். தலைவன் முகம் எங்க பிராண்ட். பக்கா ஒரு கோயில்பட்டிக்காரன் எப்படி அவன் நடப்பானோ ஒரு வீரத்தனமா இருக்கும். அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிருக்கேன். நான் சிரிக்க பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். நம்ம எஸ்எஸ்கே நம்ம சாத்தூர் பிளஸ் கோயில்பட்டி பேஸ் பண்ண கம்பெனி லாஸ்ட் வண்டியில் நம்ம வீடியோ பண்ணிருப்போம். எந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டி டு மதுரை வண்டியில் வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் நமக்கு வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம். வண்டி பற்றி சொல்லணும்னா வண்டி ரீபாடி வண்டி மாதிரியே தெரியலங்க, புது வண்டி மாதிரி போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. வண்டியோட பெயிண்டிங் லுக்லாம் பார்த்தீங்கன்னா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி அவங்களுடைய பிக்சர் போட்டிருக்காங்க. சூப்பரா அருமையா இருக்கு. சைடுல வந்து இந்த சைடு லெஃப்ட் ரைட்டு பேக்லையும் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பரா போட்டு வந்திருக்காங்க. வண்டி டோல் மீட்டர்னாலங்க அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஸ்பேர் வந்துரும், உடனே வந்துரும். நம்ம கோயில்பட்டி செட்டுனால ஸ்பேர் வந்துரும். ஸ்பேர் வண்டி எத்தனை வண்டி இருக்கு? ஸ்பேர் வண்டி அங்க 4 வண்டி இருக்கு, இங்க 6 வண்டி இருக்கு. சாத்தூர்ல 4, இங்க 6, மொத்தம் 6 வண்டி இருக்கு. 3 லைன் வண்டிக்கு 6 ஸ்பேர் இருக்கு. எதனாலும் பிரைட் வேணாலும் உடனே மாத்திக்கலாம். லைன் எல்லாம் கட் பண்ற மாதிரி வாய்ப்பே கிடையாது. சரிங்க, அது சூப்பர். கண்டிப்பா பேசஞ்சரை வந்து கட் பண்ணி டைமிங் கரெக்டா போவோம். எல்லா ஊர்லயும் டைமிங் கரெக்டா போவோம். கரெக்டா 35னா 35, 10 20னா 10 20 கரெக்டா டைம் ஷார்ப்பா போகும். வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலுமே டைமிங் வந்து இறக்குற டைம் வந்து கரெக்டா இருக்கும். நம்ம வண்டிக்கு பேசஞ்சர் தனியா அந்த வண்டிக்கு பொறுத்தளவுல எஸ்எஸ்கேனா அதுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை வந்து. 2வது பேசஞ்சரும் அதே மாதிரி வெயிட் பண்ணி விரும்பி ஏறுவாங்க. நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் இருக்கும்? என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீதான் என் உயிர். ஓனரை பத்தி சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படிலாம் பாக்குறாங்க? எல்லாமே எல்லாம் தெளிவா இருக்கும். என்ன ஜாமானும் உடனே மாத்தி கொடுத்துருவாங்க. வண்டி எதுனாலும் ஸ்ப்ரேட்னாலும் ஸ்பேரும் வந்துடும். உடனே ஸ்பேர் வந்துடும். நம்ம செக்டர்ல வந்து 3 வண்டி இருக்கு. நீங்க எந்தெந்த வண்டியில டியூட்டி மாத்துறீங்க? நான் வந்து இருக்கங்கூடி, சங்கரகோவில், மதுரை 3 வண்டி நீங்க மாத்திக்கிருவீங்க. பேஜ் வண்டி தானே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற ரூட் பாத்தீங்கன்னா கோயில்பட்டியில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் நான் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. எந்த வண்டி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே. நம்ம கோயில்பட்டியை சாத்தூரை பேஸ் பண்ண எஸ்எஸ்கே பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. வண்டியோட இன்டீரியர்ல காட்டுறேன் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. நம்ம இருப்பங்குடி டு தூத்துக்குடி ஆப்ரேட் பண்ற வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரீபாடி போட போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 90 நாள் ரீபாடி போட்டு வர்றதுக்கு நம்ம வரவுமே வீடியோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ பண்ணணும்னு சொல்லி நம்ம பெர்மிஷன் வாங்கி வச்சிருந்தோம். கம்பெனில நமக்கு வந்து ஆல்ரெடி பெர்மிஷன் கேட்டோன்னே கொடுத்துருவாங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம எஸ்எஸ்கே பஸ்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே லான்ச் பண்ணாங்க. கோயில்பட்டில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் நம்ம கோயில்பட்டி டு தூத்துக்குடி எஸ்எஸ்கே பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. வண்டியோட இன்டீரியர் காட்டுறேன் பாருங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. நார்மலா போட்டிருந்தாலும் அப்ளஸ் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு சூப்பரா போட்டிருக்காங்க. வண்டி நம்ம எஸ்எஸ்கே நம்ம சாத்தூர் பிளஸ் கோயில்பட்டி பேஸ் பண்ண கம்பெனி லாஸ்ட் வண்டியில் நம்ம வீடியோ பண்ணிருப்போம். எந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டி டு மதுரை வண்டியில் வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் நமக்கு வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம். வண்டி பற்றி சொல்லணும்னா வண்டி ரீபாடி வண்டி மாதிரியே தெரியலங்க, புது வண்டி மாதிரி போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. வண்டியோட பெயிண்டிங் லுக்லாம் பார்த்தீங்கன்னா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி அவங்களுடைய பிக்சர் போட்டிருக்காங்க. சூப்பரா அருமையா இருக்கு. சைடுல வந்து இந்த சைடு லெஃப்ட் ரைட்டு பேக்லையும் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பரா போட்டு வந்திருக்காங்க. வண்டி டோல் மீட்டர்னாலங்க அவ்வளோ அருமையா இருக்குங்க. எஸ்எஸ்கே
SSKனாலே நம்ம வண்டி அவங்க புது வண்டி போட்டாலும் சரி ரீபாடி போட்டாலும் சரி சூப்பரா அவ்வளவு அருமையா பண்ணி கொடுப்பாங்க ஓனர் அண்ணா வந்து. நம்ம SSK இந்த செக்டார் பாத்தீங்கன்னா கோயில்பட்டி செட்டுங்க. இது மட்டும் பாத்தீங்கன்னா 3 வண்டி ஓடுது. 3 வண்டியுமே தரமா இருக்கும். மதுரை டு கோயில்பட்டி, நம்ம தூத்துக்குடி டு இருப்பங்குடி, அது போக பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் டு தூத்துக்குடி அந்த அடிக்கிறது பாருங்க. அந்த வண்டி அங்கே நிக்குது. இங்கேயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் 4 பஸ் நிக்குதுங்க SSK. கோயில்பட்டி வண்டி 2, தூத்துக்குடி வண்டி சரி சாத்தூர் வண்டி 4 வண்டி இருக்கு. 2 செட் வண்டி 2 வண்டி நிக்குது. நம்ம இந்த வழியில வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. வண்டி சூப்பரா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேவும் சூப்பரா கேபிட்டட் பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம SSK பஸ்ல. இந்த பஸ் ரூட் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டு இருக்கங்குடி ஆப்ரேட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா தூத்துக்குடில இருந்து கோயில்பட்டி, சாத்தூர் இந்த லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 4 சிங்கிள் வண்டிங்க. இந்த வண்டியில நம்ம வீடியோ பண்ணிருப்போம். எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய பாடியில வீடியோ பண்ணிருந்தோம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டு கோயில்பட்டி வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு போயிருந்தோம். வீடியோ பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் இருக்கும். திரும்ப இப்ப ரீசனா நெய்தம் பாடி ஏட்டி வண்டி லைனுக்கு வந்துச்சு. நம்ம வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பஸ்ஸோட டீடைல் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் லேலாண்டுங்க BS3 மாடல் பாத்தீங்கன்னா 2016 மாடல். கோச் பாத்தீங்கன்னா மாருதி கோச்சில் தான் பாடி பில் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாருதி கோச்சில் தான் பில் பண்ணிருக்காங்க. செகண்ட் இப்போ வந்து மாருதி கோச்சில் தான் பில் பண்ணிருக்காங்க. வண்டி சூப்பரா அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மாருதி கோச் 2024 வெர்ஷன் 2024 வெர்ஷன் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியில வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. பஸ்ஸோட இன்டீரியலிஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கேபின் கனெக்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். என் பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு ஜெயில. ஒரு பெரிய நெட்வொர்க். யார் எப்ப வரும்னு உனக்கு தெரியாது. ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்.
7 கிலோமீட்டரா? வண்டி வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகுதுண்ணே.
இந்த வண்டியா தூத்துக்குடி டு காய்த்தாரா? இது கொஞ்சம் இங்கே எங்கிட்ட கூட போடுங்க. போட்டா கிட்ட எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துட்டு போய் கூட எடுத்து போடுங்க. அப்படியே போட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்எஸ்கே இருக்கன்குடி டு தூத்துக்குடி ஆப்ரேட் பண்ற பஸ்ஸோடைய டிரைவர் அண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணே உங்க பேருண்ணே? ஐயாக்குட்டி. ஐயாக்குட்டி. எந்த ஊருண்ணே நீங்க? கோயில்பட்டி. கோயில்பட்டி. நம்ம பஸ் வர ரூட் தான், எஸ்எஸ்கே கம்பெனி ஊர் தான். சரிண்ணே. நம்ம எஸ்எஸ்கேல எத்தனை வருஷம் ஒர்க் பண்றீங்க? ரொம்ப நாள் எத்தனை வருஷம்ண்ணே? வருஷம் நீங்க ஜாயின் பண்ணி 2 வருஷம் இருக்கும் மேக்ஸிமம். ரொம்ப ஒன்றும் ஒரு 6-8 வருஷம். சரி, இப்போ இறங்கிட்டேன். சரி சரி. இப்போ இடையில வந்து திரும்ப ரீசெண்டாக ஜாயின் பண்ணிருக்கீங்க. சரி சரி சரி. நம்ம எஸ்எஸ்கேல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கம்பெனி வந்து தூத்துக்குடி நம்ம கோயில்பட்டி பேஸ் பண்ண கம்பெனி. ஓனரை பத்தி சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. எல்லாமே தெளிவா இருக்கும். அதனால என்ன ஜாமானும் உடனே மாத்தி கொடுத்துருவாங்க. வண்டி எதுனாலும் ஸ்ப்ரே ஆகிட்டோம்னாலும் ஸ்பேர் வந்துடும். உடனே ஸ்பேர் வந்துடும். நம்ம செக்டர்ல வந்து 3 வண்டி இருக்கு. நீங்க எந்த வண்டியில டியூட்டி மாத்துறீங்க? நான் வந்து இருக்கங்குடி, சங்கரகோவில், மதுரை 3 வண்டி நீங்க மாத்திக்கிறீங்க. வேஜ் வண்டி தானே? வேஜ் வண்டி தான் இருக்கங்குடி. இந்த வண்டி தான் இருக்கங்குடி டு தூத்துக்குடி. இந்த வண்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கு. பாடி கீடி கட்டி எப்படின்னு இருக்கு வண்டி உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாடி எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க ஓனரு? பேசஞ்சருக்கு டிரைவருக்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்களா? நல்லா இருக்கு. சரிங்க சரி. மெயின்டெனன்ஸ் எல்லாம் என்ன பாக்குறாங்க? அப்பப்போ பாத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால உடனே பாத்துருவாங்க. இந்த வண்டி வந்து இருக்கங்குடி டு தூத்துக்குடி எத்தனை சிங்கிள் வண்டினே? 6 சிங்கிள் வண்டி. ஆல்ட்டுனே? ஆல்ட் வந்து இந்த தூத்துக்குடி இங்கதான் பஸ் ஸ்டாண்ட். தூத்துக்குடி ஆல்ட் ஆகுது. 10:30 வரும். 10:30 நைட். 11:30 நைட் ஆல்ட் ஆகும். 11 வரும். சரி சரி சரி. காலையில 5:30 அடுத்து நேரம் இருக்கமுடி வந்து. சரி சரி. இப்ப இருக்கமுடி வந்து போயிட்டு இப்ப திரும்ப இங்க வந்திருக்கு. 2 சிங்கிள் வந்திருக்கு. சரிங்கண்ணா சரிண்ணா. வண்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா இருக்கு. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பஸ் ஃபேன்ஸுக்கு எஸ்எஸ்கேக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நிறைய பசங்க பிள்ளைங்க, காலேஜ் பசங்க நிறைய பேர் எஸ்எஸ்கே லைக் பண்ணி விரும்பி ஏறுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நல்லபடியா வரணும். சரிங்கண்ணே சரிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. வீடியோக்கு பெருமிஷம் கொடுத்த இன்டர்வியூ கொடுத்த ரொம்ப நன்றி. பணி சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்எஸ்கே பஸ்ஸோடைய கண்டக்டர் நடத்துவார். வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேருண்ணே? தவசிராஜ். எந்த ஊரு நீங்க? விளாத்திகுளம் புதூர். சரிங்கண்ணே. நம்ம எஸ்எஸ்கேல எத்தனை வருஷம் வேலை பாக்குறீங்க? 20 வருஷமா வேலை பாக்குறீங்களா? சூப்பர். ஒரே கம்பெனி 20 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இந்த கோயில்பட்டி செக்டர்ல மட்டும் வேலை பாத்தீங்களா இல்ல அது சாத்தூர் செக்டர்ல அங்க ஓடுனீங்க? மொத்தத்துக்கு இப்ப நம்ம எஸ்எஸ்கேல 20 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கோயில்பட்டி செக்டர்ல ஓடுறீங்க. இதுல வந்து நம்ம 3 வண்டி இருக்கு. நீங்க எந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? தூத்துக்குடி வண்டி 2 வண்டி மாத்துறேன். தூத்துக்குடி சரி. இருக்கங்குடி சாரம் 2 மாத்திக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? பேஜ் வண்டி 2 வண்டியில சேர்ந்து ஓடுவேன். 2 வண்டியில எந்த வண்டி டியூட்டி இருக்கோ 2 வண்டியில மாறி ஓடிக்கிறீங்க. இப்ப மதுரை வண்டி இப்ப வாங்கிருக்காங்க. ரீசனா வாங்கி ஒரு 1 இயர் கிட்ட ஆகுது. நீங்க மாத்துறீங்களா? அதுவும் இல்ல, அதுல செட்டில் இருக்காங்க. எமர்ஜென்சினா போய் மாத்தோம். ஒன்னும் பிரச்சனை, மாத்திக்கிருவீங்க. அது டிக்கெட் ஃபேர் ஸ்டாப் எல்லாம் தெரியும். ஓடி இருக்கீங்க. சரி. இப்ப நம்ம தூத்துக்குடி இருக்கங்குடி வண்டி இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரீபாடி போட்டு நீ தான் வந்திருக்கு. சூப்பர். எப்படி இருக்கு? ஓனர் எப்படி போட்டு கொடுத்துருக்காங்க? ஜம்முன் இருக்கு. இப்ப 20 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கம்பெனில வந்து இப்போ வந்து ஒரு 3 வண்டி இருக்கு கோயில்பட்டி செக்டர்ல. அவங்கள்ட்ட ஒரு 4 வண்டி இருக்கு. சாத்தூர் செட்ல ஓடிருக்கீங்க. அதுலயே ஓடிருக்கீங்க. இப்ப இதுலயே ஓடிருக்கீங்க. மொத்தம் 7 வண்டி. நீங்க இருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வண்டி நிறைய இருந்துச்சானே இல்ல இந்த வண்டி தான் இருந்ததா? வண்டி கம்மியா இருந்தது. இப்போ வண்டி அதிகமா தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க. நம்ம வண்டி எதுவும் பிரேக் டவுனாலும் ஸ்பேர் வந்துடும். உடனே வந்துடும். நம்ம கோயில்பட்டி செட்டுனால ஸ்பேர் வந்துடும். ஸ்பேர் வண்டி எத்தனை வண்டி இருக்கு? ஸ்பேர் வண்டி அங்க 4 வண்டி இருக்கு. இங்க 6 வண்டி இருக்கு. சாத்தூர் 4, இங்க 6, மொத்தம் 6 வண்டி இருக்கு. 3 லைன் வண்டிக்கு 6 ஸ்பேர் இருக்கு. எதனாலும் பிரேக் டவுனாலும் உடனே மாத்திக்கலாம். லைன் எல்லாம் கட் பண்ற மாதிரி வாய்ப்பே கிடையாது. சரிங்க, அது சூப்பர். கண்டிப்பா பேசஞ்சரை வந்து கட் பண்ணி டைமிங் கரெக்டா போவோம். எல்லா ஊர்லயும் டைமிங் கரெக்டா போவோம். கரெக்டா 35னா 35, 10, 20னா 10, 20 கரெக்டா டைம் ஷார்ப்பா போகும். வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலுமே டைமிங் வந்து இறக்குற டைம் வந்து கரெக்டா இருக்கும். நம்ம வண்டிக்கு பேசறது தனியா அந்த வண்டிக்கு பொறுத்தளவுல எஸ்எஸ்கேனா அதுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை வந்து. 2வது பேசஞ்சரும் அதே மாதிரி வெயிட் பண்ணி விரும்பி ஏறுவாங்க. நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் இருக்கும்?
உங்களுக்கு தெரிஞ்சு 46 வருஷம் 48 வருஷம் 48 வருஷம் 50 வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 50 வருஷம் கிட்ட. சரிங்கண்ணா சரிங்க. இப்ப நீங்க இந்த 2 வண்டியில ஓடிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓனரை பத்தி மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் குறை சொல்ற அளவுக்கு எந்த இது கிடையாது. எல்லாமே தங்கமான ஆளுங்க தான். என்ன வேணுமோ நம்ம கேட்காதுக்குள்ள பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எப்படி டியூட்டி ஒரு நாள் 2 நாளா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லிஸ்ட் அந்த மாதிரி மாத்திக்கிறீங்க. கோயில்பேட்டில தான் மாத்துறது. இப்ப இந்த வண்டி கோயில்பேட்டில மாத்துறதுனே, நம்ம மதுரை வண்டி மாதிரி கோயில்பேட்டி வண்டினே அது எல்லா வண்டியுமே கோயில்பேட்டில மாத்திரம் 3 வண்டியுமே கோயில்பேட்டில தான் மாத்திக்கிறேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நம்ம வேற சொல்றீங்களா? நம்ம பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளருக்கு நம்ம வண்டி அவங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும். SSK இந்த ரூட்ல எப்படி டைமிங் எப்படி வண்டி தரம் எப்படிங்கிறது வாடிக்கையாளருக்கு நல்லா தெரியும். நம்ம வண்டிக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கு. மக்கள் மத்தியில எப்பயுமே இருக்கு. மத்தியில இருக்கு. சரிங்கண்ணா சரிண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. வீடியோக்கு பெருமை கொடுத்து இன்டர்வியூ கொடுக்குற மட்டும் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்துருப்பீங்க நம்ம SSK பஸ்ஸோட இன்டீரியல் எக்ஸ்டீரியர் வீடியோ, கேப் இன்டர்வியூ வீடியோ, டிரைவர் அண்ணன் கண்டக்டர் இன்டர்வியூல எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். தூத்துக்குடியிலேருந்து எங்க போகலாம் பார்த்தீங்கன்னா, எங்க போகலாம் தெரியல. சிவகாசிக்கு இருக்கு SSK, அதுபோக கோயில்பட்டி வண்டி இருக்கு, அதுபோக சங்கரங்கோயில் வண்டி இருக்கு, அது போக வந்து நம்ம கிருஷ்ணா பஸ் நிற்கிது அருப்புக்கோட்டை. இதுல நம்ம வீடியோ பண்ணது கிடையாது. அந்த வண்டியில வீடியோ பண்ணால் பிளான் பண்ணியிருக்கோம். போய் பெர்மிஷனை கேட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அப்படி இங்க இருந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து அருப்புக்கோட்டை வரைக்கும் 2 BS6 இருக்கு. 2மே நிக்குது. 2ல ஏதாவது ஒரு வீடியோ பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். நம்ம SSK பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி எப்படி இருக்கு, இதை டிராவல் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Second hand takes away